Top 5 reasons to buy Honda CB 300F. Number 1 என்னன்னா வண்டியோட பட்ஜெட். நம்பர் 2 வண்டியோட ஸ்டைலிங். நம்பர் 3 வண்டியோட ஹேண்ட்லிங். நம்பர் 4 வண்டியோட ரிலையபிலிட்டி. அண்ட் நம்பர் 5 சூப்பர் மைலேஜ். உங்களோட வீடியோ பார்த்துட்டு இந்த சேனல்ல இருந்து வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று நான் கிஃப்ட் பண்ணுறேன். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட பண்ணுறேன். ஸோ உங்களோட வீடியோ உங்களோட சேனல்லேருந்து வராங்க பார்த்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அது தவிர்த்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், அது தவிர்த்து யங்ஸ்டர் ஸ்கீம் 12,800, இது எல்லாமே உங்களுக்கு இருக்க பேக்கேஜாகவே எடுத்துக்கலாம். சூப்பர். மோட்டோ ஸ்குவாட் நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்பு இருப்பது நான் நவீன். இன்னைக்கு நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய பிபிங் ஷோரூம் தான் மறுபடியும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பைக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக அது என்ன பைக் அப்படிங்கிறது முன்னாடியே இருக்கு, CB 300F. ஸோ அதை பத்தி நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம ப்ரோ நம்ம கூட இருக்காரு, ஷோரூம் மேனேஜர். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதர், சூப்பர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நீங்க கேட்கணும்னு நினைச்சக்கூடிய இந்த வண்டியோட பவர் என்ன, அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், யார் இந்த வண்டியை வாங்கலாம், சர்வீஸ் காஸ்ட் என்ன ஆகும், கலர்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ பிரதர், ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியில இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம், எந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு இது கரெக்டான ஒரு வெஹிக்கிள் நினைக்கிறீங்க? ஸோ 300F வந்து 18 to 25 ஏஜ்குள்ள இருக்கிறவங்க, ஸோ 18 to 30 ஏஜ்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி விரும்புகிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு லுக்கில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரான ஒரு பைக் இது. ஸோ 300F ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் ரைடிங் ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக 300cc போது உங்களுக்கு ரோட்டில் ஸோ பவர்ஃபுல்லான ஒரு பைக். ஏன்னா இப்போ நம்ம 300cc எடுக்கும்போது நம்ம பிரைஸை பற்றி கடைசியா பேசுவோம். டெஃபினட்டா 300cc எடுக்கும்போது நிறைய லைக் இது ஒரு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் இந்த வெஹிக்கிளை வந்து நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. எதன் காரணமாக சூஸ் பண்றாங்க? ஆக்சுவலி 300F வந்து மோர் தென் சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பைக்ன்றது, ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த ஊரில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேக்கேஜ் அப்படின்றாரு பிரதர். அதனால தான் இந்த வண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, எனக்கு இந்த வண்டியை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் தோன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் லுக். இப்போ எல்லாருக்குமே வந்து அக்ரெசிவ் லுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வந்து வாங்கணும்னு ஆசை. எனக்கு ஏன் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு ஹார்னட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எம்டி போகிறதுக்குலாம் நான் வந்து ஹார்னட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. ஏன்னா அந்த லுக், அந்த அக்ரெசிவ் ஒரு லுக், ஒரு பல்கி லுக் இருக்கும். ஸோ அதே லுக் வந்து 300Fல வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து 200 நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஹார்னட்டை. ஸோ அதோட இது பெருசா எப்படி? ஆக்சுவலி இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா 200cc மோர் தென் இது 300cc உங்களுக்கு ரொம்பவே புல்லிங் பவர் அதிகமாகவே இருக்குமே. சிட்டி ரைடிங் ஆகட்டும், லாங் ரைடு ஆகட்டும். ஸோ ஹார்னட் பொறுத்த வரைக்கும் 200cc போது உங்களுக்கு சிட்டி ரைடிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே விரும்பலாம். பட் ஆனால் இன்னும் மோர் தென் 300cc போகும்போது ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் லாங் ரைடுக்கு ஒரு டியூரபிலிட்டியான இன்ஜின் இருக்கும். ஸோ அது தவிர்த்து இதில் ஆயில் கூல்டு இன்ஜின் இது. ஸோ இன்னும் மோர் தென் உங்களுக்கு லாங் ரைட் போகும்போது இன்ஜினுடைய கூல் வந்து இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டி வந்து இப்போ நம்ம ஒரு பிகினர்ஸ் பைக்குன்னு சொல்லலாம். லைக் ஒரு பெரிய பைக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூரிங் போகிறாங்க, ஒரு ரைடு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கிறதுக்கு எப்படிலாம் ஓட்டலாம், எப்படிலாம் நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு பிகினர்ஸ் பைக்காக வந்து டெஃபினட்டா இந்த பைக் இருந்தே இருக்கு மார்க்கெட்ல 300cc பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பைக் வந்து எவ்வளவு பெருசு? நம்ம ஹார்னட்டோட பெருசா இல்லை சின்னதா? இல்லை, கம்பேர் பண்ணும்போது ஹார்னட்டை விட இது கொஞ்சம் பெருசா தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு லுக் வைஸா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட கலர் ஃபினிஷிங் ஆகட்டும், ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வைசர் டிசைன் ஆகட்டும், ஹெட்லைட் ஆகட்டும், ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு முதல் இன்னும் யூனிக்கான ப்ரீமியமாக இருக்கும். அது இன்னொரு ஒரு ப்ரீமியமாக ஒரு 300cc பைக்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும். இதில் ஹெட்லைட்ஸ் இருந்து ஆரம்பிச்சிடலாமா? எழுது. ஸோ ஹெட்லைட் வந்து ஃபுல்லி எல்இடி லைட் தான். ஸோ எல்இடி ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் ஆகட்டும், ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல்லாகவே எல்இடி தான். 4-way எல்இடி. ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டியே ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும். எனக்கு பார்க்கும்போது அந்த அயன்மேன் ஃபேஸ் அது மாதிரி அந்த ஃப்ரண்ட் வியூ, நிறைய ஹோண்டாஸ் நான் அந்த இந்த கான்செப்ட் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ஈவினிங் டைம்ஸ்ல எஸ்பெஷலி செமையா இருக்கு பிரதர். அண்ட் ப்ரொஜெக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நைட்ல வந்து ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். வெரி குட். அண்ட் அடுத்து வந்து வண்டியோடைய ஃபியூல் டேங்க். ஏன்னா வந்து ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து மோர் ஆஃப் சிட்டிக்குள்ளேயும் நல்லா இருக்கு, நீங்க ஹைவேஸ்ல எடுத்துட்டு போகலாம். பட் சிட்டிக்குள்ள ஓட்டுறோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டா மைலேஜ் ஒரு மிகப்பெரிய கேஸா இருக்கும். ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி சொல்லுங்க. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்றது? ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.1 லிட்டர். ஸோ இது சிட்டி ரைடிங் ஆகட்டும், லாங் ரைட் ஆகட்டும், ஸோ உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஒரு லாங் ரைட் போகிறதுக்கு ஸோ மோர் தென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ CB 300F பொறுத்த வரைக்கும் இதோடைய மைலேஜ் எப்படி?
ஆக்சுவலி சிட்டி ரைடிங் வந்து 35 to 40 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மைலேஜாக. ஸோ இன்னும் லாங் ரைட் நீங்கள் போகும்போது மோர் தென் 40+ கூட கஸ்டமரோடைய ஃபீட்பேக் எங்ககிட்ட இருக்குது. ஓகே. ஸோ கிளச் வைஸாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் தான். ஸோ சிங்கிள் விரலில் நீங்கள் லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரைட் போகிறதுக்கும் சரி, சிட்டி ஹர்பன். இது மெயினா எதுக்குன்னா நான் வந்து சிட்டிக்குள்ள தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கையெல்லாம் வந்து வலிக்கும். டிராஃபிக் கண்டிஷன். ஆமா, நிறைய கிளாசிக் பைக் வச்சிருக்கவங்களும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் 300+ வச்சிருக்கவங்களும் அந்த கை ரொம்ப வலிக்குது டிராஃபிக்ல. பட் இவ்வளோ ஈஸியா கொடுத்துருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஓடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர். அண்ட் அது ஹைவேஸ்க்கும் டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 300 உடைய பவர் என்ன பிரதர்? பவர் வந்து பிஹெச்பி 25 பிஹெச்பி 25 ஹார்ஸ் பவர். ஓகே, சூப்பர் பிரதர். 25 ஹார்ஸ் பவர் அப்படின்ற போது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல, சோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஜெனரலா 21 பிஹெச்பி. இப்போ கம்பேர் பண்ணும்போது ஹைனஸ் பார்த்தீங்கன்னா 21 பிஹெச்பில தான் இருக்கும். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கிற பைக்ஸ்லயே உங்களுக்கு 25 பிஹெச்பி இருக்கிற பைக் இது. ஓகே, ஐ மீன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, லைக் நீங்க ஹோண்டால ஹைனஸ் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பவரே உங்களுக்கு அடாப்டபிளா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இது வந்து இன்னும் பண்ணாதான் தெரியும். அண்ட் வெயிட்லெஸ் ஆப்வியஸ்லி. அதை விட வந்து வெயிட், அதை பத்தி நம்ம பேசி ஆகணுது. ஸோ வண்டியோட வெயிட் என்ன, லைக் யாரெல்லாம் இதை ஓட்டலாம், லைக் லீனா இருக்கவங்க ஓட்டலாமா, அந்த மாதிரி கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் டவுட் இருக்கு. வெயிட் வந்து 153 கேஜஸ் தான். ஸோ ஒரு 60-58 கேஜ் வெயிட் மேல இருக்கிறவங்களாலேயே ஈஸியா இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல, ஈஸியா தான் இருக்கு. ஓகே, சூப்பர். அது தவிர்த்து ஹேண்டில் பார் வந்து டேப்பர்ட் ஹேண்டில் பார் தான். ஸோ டேப்பர்ட் ஹேண்டில் பார் உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் கிரிப் கிட்ட உங்களுக்கு லீனாவும், ஸோ இங்க வந்து திக்காவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தின்னா இருக்கும், கோன் மாதிரி இருக்கும். ஓகே, சார் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப கிரிப் நல்லா இருக்கும். அண்ட் சஸ்பென்ஷன் வைஸா உங்களுக்கு பெட்டர் தென் ஃபீல். அண்ட் ஷோல்டர் பெயின்லாம் இல்லாம இருக்கும். ஈஸி டு டர்ன் கர்வ், அதாவது கார்னர் டர்ன் எல்லாமே ஈஸியா பண்றதுக்கு. ஓகே, இது நான் இப்பதான் கேள்வி. இதுக்கு முன்னாடி ஏதாவது வேற வண்டியில இருக்கா? இல்ல, டேப்பர்ட் ஹேண்டில் பார் இப்போ ஹோண்டால இந்த பைக்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, 300F and 300 டேப்பர்ட் ஹேண்டில் பார். டேப்பர்ட் ஹேண்டில் பார். ஓகே, சோ அது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கோன் மாதிரி வருது. உங்களுடைய கிரிப் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரெயின் வந்து குறைக்கிறது. ஒன்னும் இல்ல பிரதர், நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்களா, பேட். சோ பேட்டோடைய கிரிப் இருக்கிற ஹேண்டில் வந்து ரொம்பவே தின், அப்படியே நேரோ வரையும். ஓகே, அதுதான் தின்னா இருக்கும். கீழே வந்து பேட்டோட பால் படுற இடம் வந்து திக்கா இருக்கும். ஸோ ரொம்ப ப்ராடா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் தருது இல்ல. ஸோ அந்த கிரிப் இந்த வெஹிக்கிள்ல இருக்கும். பிசிக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து உங்களுக்கு பட் ஏன்னா நான் ஒரு வெஹிக்கிள் பண்ணும்போது இதுல ஒரு புது இனோவேட்டிவ் சொல்றீங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த கலர்ல வந்து நைட் ரேடியல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் க்ளோஸ்டு யூஎஸ்டி போக்ஸ் எல்லாம் இருந்தது. அடுத்து வண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது சென்னை மாதிரி சிட்டில ஓட்டும், இல்லைன்னா வந்து நம்ம ரோட் கண்டிஷன் ஓட்டோம்னா வண்டியுடைய சஸ்பென்ஷன். ஸோ இது வந்து ஒரு நேக்கட் பைக். இதோட சஸ்பென்ஷன் எப்படி கொடுத்துருக்கீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்? ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் யூஎஸ்டி சஸ்பென்ஷன். ஸோ அப்சைட் டவுன் ஃபோர்க்கு தான். ஸோ ரியர் வந்து மோனோசாக்ஸ் தான். 5 ஸ்டெப் சஸ்பென்ஷன், 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் அது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் டிரைவ் பண்றதுக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட்ல லைக் ஒரு பெரிய ஹோல்ஸ் அப்படிலாம் விட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டைரக்டா இம்பாக்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர்க்கு ஜென்ரலா வந்து ஃபோர்க்கு வந்து அதோட ஒர்க் ஜென்ரல் டெலிஸ்கோபிக்ல வந்து ஒரு சின்ன பள்ளத்துல விடும்போது இம்பாக்ட் வந்து நம்ம ஷோல்டர்லயும் நம்ம ஹேண்டில்லயே தெரியும். ஸோ அதே வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்குன்னும் போது வீலோடைய அதுல மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் அதிகமா தெரியுமே தவிர ஹேண்டில் பார்க்கோ இல்ல ஃபோர்க்குக்கோ அது கொண்டு வராது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்ஃபர்ட்டை பத்தி பார்த்துட்டோம். ஸோ யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 4 ஸ்டெப்பா 5 ஸ்டெப் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக். அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்கனால ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஸ்பென்ஷனை டியூன் பண்ணிக்கலாம். நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்டாவும் இல்லை சாஃப்டாவும் இல்லை, ஆவரேஜா இருக்கு. அதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு நீங்க மாத்தலாம் அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியில சீட்டு. ஏன்னா நம்ம சிட்டி கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீட்டு. ஸோ சீட்ஸை பத்தி சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கும்? சீட் வந்து ஸோ டச் பண்ணும்போது அந்த ஃபீல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ரைடர் ஆகட்டும், பில்லியன் ரைடர் ஆகட்டும், ஸ்பிளிட் சீட் தான். ஸோ ஸ்பிளிட் சீட்ல ரைடருக்கு மட்டும் கம்ஃபர்ட் கொடுக்காம பில்லியன் ரைடருக்கும் கம்ஃபர்ட் தரணுன்றதுனால தான் ஸ்பிளிட் சீட் இந்த அளவுக்கு டிசைன் வந்திருக்கும். ஸோ அந்த சிட்டிங் போஸ்டரே உங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஏன்னா பின்னாடி வந்து நிறைய பேருக்கு உட்காரும் போது ரொம்ப நேரம் வலிக்கும், லைக் இடுப்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் மோர் தென் ரைடரை கம்பேர் பண்ணும். ஸோ இதுல அந்த அந்த மாதிரி இருக்காது. அதோட குஷனும் உங்களுக்கு ஃபீல் நல்லாவே இருக்கும். சிட்டிங் போஸ்டரும் உங்களுக்கு நீங்க டிரைவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ மோர் தென் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும் ரைடருக்கு. பில்லியன் ரைடருக்கும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். கிராப் ட்ரைல உங்களுக்கு ரொம்பவே கிரிப்னஸ் கொடுக்குற அளவுக்கு பின்னாடி இருக்கும், வைடரா இருக்கும்.
இன்னொன்னு என்னன்னா இல்ல லைக் ஒன் சைடு உமன் ஃபீமேல்ஸ் வந்து ஒன் சைடு உட்காரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா மோர் ப்ராக்டிகல் பைக் கேட்குறேன். ஆக்சுவலி ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேக்கட் பைக்ஸ்ல வந்து ஸோ பில்லியன் ரைடர் வந்து 2 பக்கம் உட்கார்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் சிங்கிள் ஒன் சைடு உட்காரணுன்றதுக்காக கவர்டு இந்த சைட்ல சாரி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் சேஃபா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி இந்த வண்டியில வந்து பில்லியன் ரைடர் டபுள் சைடு உட்கார்றது ரொம்பவே இன்னும் சேஃப்டியா ஃபீல் பண்ண முடியும். அது நம்ம என்னதான் வாங்கினாலும் சிங்கிள் சைடுல நமக்கு அப்பப்போ தேவைப்படுது. ஓகே. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டை பத்தி நம்ம பேசியாகணும். ஸோ பில்லியன் ரைடரோட ஃபுட் ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் பிரதர்? லைக் அவங்க ரொம்ப குனிஞ்சு ஐ மீன் தூக்கி உட்கார மாதிரி இருக்குமா காலு, இல்லைன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும்? ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காரலாம். ஸோ பில்லியனுடைய ஃபுட் ரெஸ்ட்டும் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து அலுமினியம் யூனிக் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஓகே சூப்பர் பிரதர். அண்ட் வண்டியோடைய கியர்ஸ் பத்தி நம்ம பேசியாகணும். எத்தனை கியர்ஸ் இந்த வண்டியில? 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். ஓகே. ஸ்லிப்பர் கிளட்சோட 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ல ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்த ரேஞ்ச் பட்ஜெட்ல வருது அப்படிங்கிறது ரொம்ப, நான் கூட 5 ஸ்பீடா தான் இருக்குமோன்னு நினைச்சிருந்தேன். பட் 6 ஸ்பீட் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு அமேசிங். ஸோ ஹோண்டாவோட இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலேபிளான இன்ஜின் சொல்லுவாங்க. எப்பவுமே ரிலேபிளான இன்ஜின் அந்த டைம்ல இருந்தே வந்து ரிலேபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ வண்டிக்கோட இன்ஜினுக்குன்னு ஏதாவது வாரண்டி இருக்கா? வாரண்டி ஜென்ரலாகவே 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்டா வாரண்டி வந்துடும். ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி லாஸ்ட் டைம் சொன்ன ஹைனஸ் மாதிரி தான். எக்ஸ்டெண்டட் வாரண்டி 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. கஸ்டமருடைய ஆப்ஷனல் தான். ஸோ இன்ஜினுக்கு வாரண்டி 10 இயர்ஸ் வரைக்கும் ஹோண்டால இருக்கு. சூப்பர். சீட்டை பத்தி சூப்பரா சொன்னீங்க. பட் சீட் ஹைட் அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ டாலர் ரைடர்ஸ், ஷார்ட்டர் ரைடர்ஸ், ஈவன் உமன் கூட நிறைய ஓட்டுறாங்க. ஸோ சீட் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எப்படி இருக்கும்? எத்தனை ஃபீட்ல இருக்கக்கூடிய ஆள் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓட்டலாம்? சொல்லி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 800 mmல தான் சீட் எல்லாமே வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டிவான பைக்குக்கு வந்து 789 mm சீட் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா 789 mm என்பது 5.5 to above 5.5. ஸோ ஈஸியாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக கீழே ஃப்ளோரில் கிரிப் கிடைக்கிற அளவுக்கு, ரோட்ல கிரிப் கிடைக்கிற அளவுக்கு ஸோ சிட்டிங் போஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே சூப்பர். சிட்டிங் போஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி டேப் அண்ட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வெரி குட். பிரேக்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஹோண்டா வந்து எப்பவுமே அந்த பிரேக்ஸ்ல வந்து எப்பவுமே சேஃப்டியை ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிரேக்ஸ் என்ன பிரேக்ஸ் கொடுத்துருக்கீங்க? பிரேக்ஸ் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸா. ஸோ அது தவிர்த்து டார்க் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கு. அதனால இன்னும் ரொம்பவே சேஃப்டியாகவே இருக்கும். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண முடியும். ஓகே. அடுத்து வந்து வண்டியோடைய டயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸே வந்து ஒரு டயர்ல மாறுறது நிறைய சான்சஸ் இருக்குல்ல. ஸோ CB300 என்ன டயர்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து MRF உடைய டியூப்லெஸ் டயர் தான். ஓகே. ஸோ அது தவிர்த்து ரியர் டயர் பார்த்தீங்கன்னா வைட் ரேடியல் ஸோ டயர் தான். அரௌண்ட் 150 mm வித். ஓகே 150 கொடுத்துருக்கீங்க. மோர் தென் ரோட் கிரிப் நல்லாவே இருக்கும். கார்னர் ரோடு ஆகட்டும், ஸோ ஹைவேஸ் ஆகட்டும், சிட்டி ரைடிங் ஆகட்டும், ரோட் கிரிப்காக 150 mm ரியர் டயர் இதில். சூப்பர் பிரதர். அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் மட்டும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் செம்மையாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க மாடலில் சேம் எக்ஸாஸ்டாக இருக்கா அல்லது எதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சேம் அதே தான். சேம் எக்ஸாஸ்ட் தான் இருக்கு. ஓகே. OBD2Aல வந்து அதே எக்ஸாஸ்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த நோட் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. எக்ஸாஸ்ட் நோட் எதுவும் மாறல. சூப்பர். CB300Fல பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் யூனிக்காக கொடுக்கறதுக்காக டேங்க்லேயே வந்து ஸோ லாக் செட் இருக்கு. ஸோ ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும் யூனிக்கா. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் ஸோ ஹேண்டில் பார்லேயே இருக்கு. அது தவிர்த்து அசார்ட் சுவிட்ச், ஸோ இண்டிகேட்டர், ஸோ இன்னும் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்றதுக்காக. ஓகே. அது தவிர்த்து இந்த மோட் வந்து என்னன்னா ஹோண்டா ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ மொபைலோட ப்ளூடூத்தில் பேர் பண்ணிக்கலாம். பைக்கிலோட பேர் பண்ணும்போது நம்மளோட ரைடிங்கில் எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மொபைலில் பேர் பண்ணும்போது நம்ம நேவிகேஷன்ஸ் ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும், கால்ஸ் ஆகட்டும், பிக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஹோண்டா ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே. ஹோண்டா ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது உங்க பைக்கை வந்து நீங்க பேர் பண்ணீங்க அப்படின்னா லைக் மொபைல் ஆக்சஸ் வந்து ஈஸியா நம்ம இதுல பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சுவிட்சஸும் வந்து இங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதால ஸோ அது ரொம்ப ஈஸியா நீங்க நிப்பாட்டி போன் எடுத்துட்டு இல்லை போனை காது வச்சுட்டு நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே சூப்பர் பிரதர். அண்ட் யா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான். ஸோ டிஜிட்டல் மீட்டர்லேயே வந்து எல்இடி டிஸ்பிளே. ஆமாம் பிரதர் எல்இடி. ஓகே. என்னென்னலாம் இருக்கு இதுல? RPM மீட்டர் இருக்கு, ஸ்பீடோ மீட்டர் இருக்கு, டைம் இருக்கு, கியர் பொசிஷன் இருக்கு, ஃபியூல் இருக்கு,
ஃபியூல். ட்ரிப் டு எம்டி இருக்குங்களா? ஆமாம் பிரதர் இருக்கு. ட்ரிப் டு எம்டி ஓகே சூப்பர். இது நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. மார்னிங் டைம்ஸ்லயும் வந்து இது பிரைட்டா தான் இருக்கு. சன்னுக்கு அடியில பார்க்கும்போது இது பிரைட்டா இருக்கும். இன்கேஸ் நைட் டைம்ல நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு இந்த மீட்டர் உங்களுக்குன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரைட்னஸ் கம்மி பண்றதுக்கு ஆப்ஷன் அந்த சுவிட்சஸ் இருக்கு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்கு லாங் டூரிங் போகிறவங்க மொபைல் சார்ஜ் பண்ணோம். ஸோ டிரைவிங் டைமில் அப்படின்னா டைப் C to C இல்லை C to C. இப்போ எல்லா வெஹிக்கிளும் ரொம்ப மேண்டடரியான ஒரு ஆப்ஷனாக வந்து கேட்குறாங்க. ஏன்னா டூரிங் போகிறப்போ இங்கே நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டர் வச்சுட்டு சார்ஜ் பண்ணி போயிட்டே இருக்காரு. சூப்பர் பிரதர். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதோட இண்டிகேஷன் பட் இதுதான் அது லைட் தான் அது. ஸோ அதை தவிர்த்து ABS இண்டிகேஷன் இருக்கு, மால் ஃபங்க்ஷன் லைட்டு, ஹை பீம், நியூட்ரல், அது தவிர்த்து கியர் பொசிஷன், RPM, ஸ்பீட் மீட்டர், ட்ரிப் A, ட்ரிப் B, டைம், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபீச்சர்ஸ் இந்த மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக ஸ்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுறோன்றவங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் ரெட் மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வந்து ரொம்பவே காமாக ஃபீல் பண்ணோன்னா கிரே கலர் இருக்கு. சென்டிமெண்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச கலர் ப்ளூ. ஸோ அந்த ப்ளூ கலரும் இதில் இருக்கு. மொத்தம் 3 கலர்ஸ் வருது. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் இந்த ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி CB300 ப்ரைஸ். ஸோ ப்ரைஸை பற்றி சொல்லுங்கள். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இது. என்னன்னா 1,70,000 rupees. நம்ப முடியுதா? 1,70,000 எக்ஸ்ஷோரூமா? ஆமாம் பிரதர். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,70,000 rupees. ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து யங்ஸ்டர் ஸ்கீம் போயிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12,800 rupees டைரக்டா கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கும். சூப்பர். யங்ஸ்டர் என்னும்போது யார் ஏஜ்னு கேட்கலையே. ஏஜ் எல்லாரும் 18 to 25 ஏஜ்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து டைரக்டா 12,800 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. உங்களோட வீடியோ பார்த்துட்டு இந்த சேனல்ல இருந்து வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று நான் கிஃப்ட் பண்றேன். ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட பண்றேன். ஸோ உங்களோட வீடியோ உங்களோட சேனல்ல இருந்து வராங்க பார்த்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அது தவிர்த்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், அது தவிர்த்து யங்ஸ்டர் ஸ்கீம் 12,800. இது எல்லாமே உங்களுக்கு இருக்க பேக்கேஜாகவே எடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர், நம்ம ஷோரூமுடைய காண்டாக்ட்ஸ், நம்ம OMRல இருக்கக்கூடிய பிக் விங் ஹோண்டா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்கும். எஸ். அண்ட் என்ன கேட்கணும்னு நினச்சா பிரதர், வண்டி நம்ம இப்போ வாங்கிட்டோம், இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா வண்டி நாளைக்கு பின்னா எங்கேயாவது ஏதாவது பஞ்சர் ஆகுது இல்லை பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ ஹோண்டாவில் அது ஆப்ஷன் இருக்கா? இருக்கு பிரதர். ரோட் சைடு அசிஸ்டன்ட் எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கு. ஸோ நீங்கள் சிட்டி ஆகட்டும் லாங் டிரைவ் போகும்போதும் சரி, ஸோ ரோட் சைடு அசிஸ்டன்ட் நாங்கள் வச்சுருக்கோம். சூப்பர் பிரதர். இந்த வெஹிக்கிள் வந்து டேரெக்டாக எந்தெந்த வண்டிக்கெலாம் காம்படிட்டர்ஸ் நினைக்கிறீங்க? காம்படேட்டர் வந்து ஹோண்டா தான் பிரதர். யாரையும் காம்படேட்டராக சொல்ல முடியல. ஏன்னா இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ், இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுதான் பெஸ்ட் மாடல் அப்படின்னு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள், இந்த ஃபீச்சர்ல, இந்த பவர், இந்த பிரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது CB300 ஆக்சுவலி இன்னைக்கு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 155cc எல்லாமே வந்து 155, 200cc, 250cc எல்லாமே வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே போயிடுச்சு எல்லாமே. ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸே அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. 1,70,000 ரேஞ்சில், ஸோ 300cc-ல, ஸோ 1 பைக் ஹோண்டா மட்டும்தான் இருக்கு. ஸோ ஹோண்டா இஸ் ஹோண்டா. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஆகும்? என்ன டியூரேஷன், எவ்வளோ இன்டர்வல்ஸ் வந்து நம்ம சர்வீஸ்? ஸோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃப்ரீ சர்வீஸ் வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெடிலி அவைலபிள் தான். ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து அரௌண்ட் 2,000 to 2,500 rupees-குள்ளே வரும். ஓகே சூப்பர் பிரதர். செம்மையாக சொன்னீங்க. அண்ட் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் சொல்கிறேன், மறுபடியும் வேறு எந்த டவுட் அப்படின்னாலும் சாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிருக்க நம்பர் தான். டேரெக்டாக நீங்கள் ஷோரூம் வாக்கிங் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டெஃபினட்டாக புக் பண்ணுங்கள். டெஸ்ட் ரைட் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஹோம் டெஸ்ட் ரைட் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு கால் பண்ணிங்கன்னா வீடோ உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்கன்னு சொன்னாலும் ஹோம் டெஸ்ட் ரைட் கொண்டு வரலாம். டெஸ்ட் ரைட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். ஓ சூப்பர். ஸோ இது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி.